ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆன் தி டேபிள் புரொடக்ஷன்ஸ் சார்பில் மலைச்சாமி ஏ.எம். ராஜா தயாரிப்பில் பாலு எம். எழுதி இயக்கியிருக்கும் படம் போலீஸ் ஃபேமிலி. போலீஸ் எஸ்ஐ ஹீரோ ராஜாவாக தயாரிப்பாளர் ராஜா மலைச்சாமி நடித்திருக்கிறார். மற்றும் பருத்தி வீரன் சரவணன், ஹீரோயின் அனிதா கேரக்டரில் நிஷா துபே மற்றும் சுரேகா, காதல் சுகுமார், வில்லனாக ரோஜன் லியோன், இன்ஸ்பெக்டர் கண்ணனாக ரத்தினம், தாஸ் சாந்தகுமார், எம்.எஸ். செல்வின் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். ஜெயா கே தாஸ் இசையமைத்தும் ஜெயக்குமார் தங்கவேல் ஒளிப்பதிவும் எம்.எஸ். செல்வா எடிட்டிங்கும் செய்துள்ளனர். படத்தின் கதைக்களம் கொடைக்கானல். இது முழுக்க முழுக்க போலீஸ் வெர்சஸ் ரவுடி கேங் இடையே நடக்கும் யுத்தம்தான் கதை. அங்கங்கே வரும் காதல் சுகுமார் போலீஸ் கேரக்டரில் நடித்திருக்கிறார். இறுதியில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது கதையில். அவர் வரும் காட்சிகளில் சில இடங்களில் மேக்கப்புடனும், தொடர்ச்சியாக வரும் கன்டினியூட்டி காட்சிகளில் மேக்கப் இல்லாமலும் வருகிறார். கன்டினியூட்டி மிஸ்டேக் இது. போலீசாரால் லாக்கப்பில் டெத் ஆகும் ரவுடி சரவணனின் மகன் இறந்ததற்கு பழிவாங்க போலீஸ் ஃபேமிலியை குறிவைக்கிறார் தாதா சரவணன். இந்த வார்தான் போலீஸ் ஃபேமிலி. தனது மகனுக்காக ரவுடிசத்தையே விட்டுவிட்டு வாழும் தாதா சரவணனை மீண்டும் ரவுடியிசம் செய்ய வைக்கிறது போலீசாரால் தனது மகனின் உயிர் இழப்பு. படத்தை தயாரித்திருக்கும் ராஜா மலைச்சாமி கதையின் நாயகனாக 2 இளம் பெண்களின் தகப்பனாக நடித்திருக்கிறார். கஞ்சா கேஸில் மாட்டும் தாதா சரவணனின் மகனை போலீஸ் லாக்கப்பில் விசாரிக்கும் குழுவில் தனது சூப்பர்வைசிங்கில் செய்கிறார் எஸ்ஐ மலைச்சாமி ராஜா. அதில்தான் அந்த பையன் இறந்து விடுகிறான். அதற்கு பழியாக ஹீரோ ராஜா மலைச்சாமியின் இளம் பெண்களை கடத்துகிறான் வில்லன். அதில் ஒருத்தி வில்லனின் ஆட்களில் ஒருவனின் காதல் வலையில் தன்னையும் அறியாமல் விழுகிறாள். அதனால் தனது இன்னொரு சகோதரிக்கும் அப்பாவுக்கும் ஏற்படும் படுபயங்கர விளைவுகளை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது என்பதை ரொம்பவும் கொடூரமாக கட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இது மாதிரி படங்கள் பெரும்பாலும் நைட் எஃபெக்டில் வரும். ஆனால் இதில் ஒரு சில காட்சிகள் தவிர மீதி எல்லாமே டே எஃபெக்டில் தான் வருகிறது. இதில் பல இடங்களில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கிறது. ஆனால் இதே பெரிய ஹீரோ படமாக இருந்தால் ட்விஸ்டை எதிர்கொண்டு ஹீரோ வெல்வான். இதில் அப்படி தன்னை பெரிய ஹீரோவாக வைத்து படத்தின் கதை பண்ணப்பட்டிருக்கிறதா அல்லது யதார்த்தமான நிலை பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறதா என்பது படம். ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லைதான் என்றாலும் நடித்துள்ளவர்கள் கேரக்டரை ஃபுல்ஃபில் செய்ய முயற்சி செய்துள்ளனர். தனது மகன் சாவுக்கு காரணமான போலீஸை பழிவாங்கி தீர்த்து கட்டும் முயற்சியில் தாதா சரவணன். ஆனால் மகன் இறந்தபோது துளியும் சரவணனின் கண்களில் கண்ணீர் விடவில்லை. ஏன் அப்படி? நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.